ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரோன் சஞ்சய் கான் சேனல். நாம் இன்றைக்கி சூப்பரான ஒரு அம்ப்ரெல்லா கட் ஃப்ராக் தான் பார்க்க போகிறோம். இந்த பார்க்குறதுக்கு இது நமக்கு வந்து ஒரு லைட் கலர் மாதிரி தெரியுது, ஆனால் நேரில் பார்த்தா ரொம்பவே ஷைனிங்காக சூப்பராக இருந்ததுங்க. இதுதான் சாரீ ஃபுல்லாக ப்ளைனாக இருந்தது. சைடில் மட்டும்தான் அவங்க லேஸ் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி முந்திக்கு வந்து கொஞ்சம் பட்டையாக ஒரு லேஸ் கொடுத்துருந்தாங்க. ப்ளவுஸும் வந்து ப்ளைனாக தான் கொடுத்துருந்தாங்க. அதனால் அந்த ப்ளவுஸு நமக்கு யூஸ் கிடையாது. அதை நமக்கு எதுவும் மிக்ஸ் பண்ணாலும் நல்லா இருக்காது. ஏன்னா சாரீ செம்ம ஷைனிங்காக சூப்பராக இருந்தது. ஒரு பெரிய ஊசி ஒன்று எடுத்து அதில் கயிறு கட்டி வச்சுக்கிட்டோம்னா அதை நம்ம பிரித்து எடுத்துட்டோம் ஈஸியாக. இப்போ நம்ம உயரம் பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து பாடி உயரம் எவ்வளோன்னு பார்த்துக்கணும். அதோடய உயரம் வந்து எனக்கு 15, டோட்டல் உயரம் 55. நான் அதுக்கு போக மிச்சத்தை நான் இதுலேருந்து கேல்குலேட் பண்ணி எடுத்துட்டேன். எனக்கு இடுப்பு அளவு வந்து 32 வேணும். அதை 4ஆக போட்டோம்னா 4ஆக நம்ம கணக்கு பண்ணணும், இல்லைன்னா 8ஆக போட்டால் அதுக்கேற்ற மாதிரி கணக்கு பண்ணி நம்ம வெட்டிக்கணும், அவங்கவுங்க உயரத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ வந்து இது நம்ம வெட்டுறப்போ நமக்கு வந்து ஒன்று வந்து உயரம் கம்மியாகவும் ஒன்று பெருசாகவும் தான் கிடைக்கும். நம்ம அதுக்கு வந்து தனியாக ஜாயிண்ட்டு தான் போடுற மாதிரி இருக்கும். நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக அதுக்கெல்லாம் ஜாயிண்ட் போட்டு பின்னு போட்டுக்கலாம். இதுதான் லைனிங்கும் சேர்த்து நம்ம வெட்டிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா கை உயரம் வந்து நான் 23 ஃபுல் ஹேண்டு வச்சுருக்கேன். ஏன்னா அவங்க ஃபுல் ஹேண்டு தான் வேணும்னு சொன்னாங்க. நல்லா உயரமாக எடுத்தேன். ஃபஸ்ட்டு நான் லைனிங் இல்லாமல் தான் கட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கிளிட்டராக இருக்கிறதுனால சுழு அப்படின்னு இருக்கும்னு சொல்லிட்டு நான் தைக்கிறப்போ நான் வந்து லைனிங் கொடுத்து இந்த லேஸை ஓரமாக வச்சு தைச்சிட்டேன். சூப்பராக இருந்தது தைச்ச பிறகு. அப்புறம் நம்ம வந்து இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தோம் பாருங்கள், அதுக்கெல்லாம் கரெக்டாக அப் அண்ட் டவுனாக இருக்கிறதுக்கெலாம் பீஸ் வச்சு பின்னு குத்திக்கிட்டோம்னா நம்ம தைக்கிறப்போ ஈஸியாக இருக்கும். நமக்கு எப்படி ஷேப்பில் கரெக்டாக வேணுமோ அங்கங்கே வச்சு நம்ம பின்னு கொடுத்து ஷேப்பை இப்பயே கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா ஒரு முறையும் மடித்து போட்டு ஷேப் எடுக்க முடியாது. நான் அதனால் என்ன பண்ணுவேன்னா, நல்லா பின்னு போட்டு இப்பயே கரெக்டாக வச்சு நான் மடித்து எடுத்துட்டேன். அவ்வளோதான். நம்ம தைக்கிறப்போ அதை கரெக்டாக பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பாடி வைக்கிறேன். எனக்கு வந்து ஷோல்ட்ரு வந்து 2 வச்சேன், மேலே வந்து கழுத்து 2, ஷோல்ட்ரு வந்து 5 வச்சேன். ஷோல்ட்ரு இறக்கம் பார்த்திங்கன்னா 5.5 வச்சுருக்கேன் நான். பாடி வந்து 8.25 இருந்தால் போதும். அவங்க ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. 8.25 தான் வச்சுருக்கேன். ப்ளஸ் வந்து 2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே வச்சுக்கிட்டேன் நான். நம்ம கட்டிங் போடுறப்போ கொஞ்சம் லைட்டாக ஷேப் எடுத்து தான் கட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து ஃப்ராக் போடுறப்போ ரொம்பவே அழகாக இருக்கும். நான் கழுத்து பார்த்திங்கன்னா 2மே இன்றைக்கி வந்து ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே வந்து ரவுண்டு தான் வைக்கிறேன். ஃப்ரண்ட்டு வந்து 5.5 இன்ச்சும் பேக் வந்து 6.5 இன்ச்சும் 2மே இன்றைக்கி ரவுண்டு கழுத்து தான் வைக்கிறேன். ரொம்பவே அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்னும் கூட இறக்க வச்சுருக்கலாம் பேக்கு. நான் போதும்னு நினச்சிட்டேன். அவ்வளோதான். நம்ம இதுக்கு மேலே வந்து துப்பட்டா கட் பண்ணி எடுத்துக்கணும். மிச்சம் இருக்கிற பீஸில் துப்பட்டா கட் பண்ணி எடுத்தாச்சு. எனக்கு வந்து துப்பட்டாவும் வந்துச்சு, எல்லாமே அழகாக சூப்பராக வந்துச்சு. ஆனால் 1.25 மீட்டர் அளவுக்கு இருந்தது. அதை 2ஆக கட் பண்ணி நான் இப்போ ஜாயிண்ட் போட்டுக்க போகிறேன். ஜாயிண்ட் போட்டுட்டு நம்ம வந்து அந்த லேஸ் இருக்குது பாருங்கள், அது ஒன் சைடு மட்டும்தான் வரும். அதை வந்து இப்போ ஜாயிண்ட் போட்டாச்சு. சுற்றி ஓரம் அடித்து தைச்சிட்டு சுத்தூர நல்லா எல்லாமே ஓரம் அடிச்சுட்டு நம்ம அந்த லேஸும் தைச்சிடலாம். அவ்வளோதான் பாருங்கள். ஒரு சைடு மட்டும்தான் வச்சேன். எங்கே ஃப்ரண்ட்டில் தெரியுமோ அங்கே மட்டும் வச்சுட்டு கீழே வந்து வச்சு விட்டேன். ஏன்னா மொத்தமாக வைக்க, ஏன்னா அம்ப்ரெல்லா கட்டு அதுக்கே ரொம்ப லேஸ் பிடிக்கும், நமக்கு அப்புறமா லேஸ் பத்தாது. அதுக்காக தான். அவ்வளோதான். துப்பட்டா ரெடி ஆகிடுச்சு. அப்புறமா ட்ரெஸ் தைக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம. துணி எல்லாமே கரெக்டாக போயிடுச்சுங்க ஒரு சாரீ ஃபுல்லாக. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டு கழுத்து 5.5 எடுத்திருக்கேன். இப்போ வந்து கீழே லைனிங் இருக்குது. இப்போ இதை நம்ம தச்சிடலாம். ஃபஸ்ட்டு கழுத்து தைச்சாச்சு. கொஞ்சம் திக்கான துணி டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுத்துருக்கேன், உள்ளே தான் போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப வளவலன்னு இருந்தது இந்த மேலே இருக்கிற துணி, அதனால தான். இது வந்து பேக்கு 6.5 இன்ச்சு வச்சுருக்கேன். அதுக்கு நம்ம கட் பண்ணுறப்பே சென்ட்ரு வந்து அறுக்க போட்டோம்னா நமக்கு தைக்கிறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ பேக்கும் தைச்சியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஃப்ரண்ட்டில் வந்து லேஸ் எல்லாம் தைச்சிடலாம் ஃபஸ்ட்டு. இது வந்து ஃபஸ்ட்டு முந்தனைக்கு கொடுத்துருந்த லேஸு பட்டையாக இருந்தது. நான் ஐடியா பண்ணி தான் இது சைடில் கொடுத்தது. 2மே வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண ஃபுல்லாக ஸ்டோன் இருந்ததுங்க. எனக்கு தைக்கவே ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. கரெக்டாக ஸ்டிச்சிங் ஆண்டெல்லாம் நான் ஸ்டோனை எடுத்துட்டேன். அப்படியும் ஊசி உடைய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ தைச்சிட்டேன். கழுத்தாண்டியும் அது ஒரு அழகாக இருந்தது டிசைனு. அடுத்தது நம்ம ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து கை ஏற்றிட்டோம்னா
நமக்கு ஃபஸ்ட்டு லைனிங்கை வச்சு நம்ம ஓரம் மடித்து தைச்சிட்டு அப்புறமா லேஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கையை ஏற்றலாம். அவ்வளோதான். நான் இப்போ எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ டக்குன்னு கையை ஏற்றிட்டோம்னா அடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நமக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கீழே பாட்டத்தை ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஜாயிண்ட் போடணும் எல்லாத்துக்கும். நம்ம வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த கீழே வந்து ஃப்ராக்குக்கு கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, இப்போ அதை வந்து இது கூட ஃபிக்ஸ் பண்ணணும். அதை எடுத்து ஜாயிண்ட் போடணும். ஜாயிண்ட் போட்டுட்டு நம்ம கரெக்டான ஷேப்லாம் இருக்கான்னு சொல்லி அதை அர்க்கப் பண்ணி மிச்சம் இருக்கிற பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதோட பின்னெல்லாம் எடுக்கணும். அப்புறம் லைனிங் இருந்தால் கரெக்டாக நீங்கள் கொஞ்சம் 5 இன்ச்சு உயரம் கம்மியாக லைனிங் வந்து சின்ன இது இந்த அளவுக்கு அம்ப்ரெல்லா போட வேணாம். கொஞ்சம் கம்மியாக அம்ப்ரெல்லா போட்டு நம்ம இந்த ஸ்கர்ட் தைக்கிறப்ப இது கூடயே ஃபஸ்ட்டே தைச்சிட்டோம்னா நம்ம அந்த பாடியில் ஏற்றுறப்ப ஈஸியாகிடும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இதை ஜாயின் பண்ணிவிட்டு ஓரம் ஃபுல்லாக உருட்டி அடிச்சிடலாம் அடியில். அவ்வளோதான். உருட்டி அடிச்சுட்டு ஃபுல்லாக வந்து அந்த லேஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கீழே ஃபுல்லாக பாட்டத்துக்கு ஃபுல்லாகவே இந்த லேஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நான். அதான் பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக ரிச் லுக்காக இருந்தது ஃப்ராக்கே பார்க்குறதுக்கு. அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக ஆகிடுச்சு. இப்போ இந்த வந்து ஸ்கர்ட்டை எடுத்து நம்ம அப்படியே பாடியில் ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். இது கூட லைனிங் நம்ம ஏற்ற முன்னாடியே சேர்த்து அப்படியே வச்சு ஏற்றிட்டோம்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஏற்றிட்டு சைடு ஜாயின் பண்ணிட்டா ஃப்ராக் முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். லைனிங்கும் அதே மாதிரி நம்ம கூட வச்சு ஏற்றிடணும். லைனிங் இது தான் பாருங்கள், நான் வச்சு ஏற்றிட்டேன். இதே மாதிரி வச்சு பக்கத்தில் அந்த ஃப்ராக்கை வச்சு ஏற்றிட்டு அப்படியே சைடு ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக ஒரு ஜாயிண்ட் போட்டுட்டு நாட்டு தைச்சிட்டேன். அப்படியே நம்ம இடுப்பில் கட்டுறதுக்கும் தைச்சி போட்டாச்சு. அவ்வளோதான், ஃப்ராக் சூப்பராக முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஐடியா இது பார்க்குறதுக்கு தான் லைட்டாக இருக்குது, ஆனால் நேரில் பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருந்தது.